உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. என்னென்னா, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் 2 பேரும் ஒரே டைம் உங்களுக்கு கால் பண்ணி, எனக்கு இப்போது உன்னுடைய ஹெல்ப் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சைடு தான் நீங்கள் போக முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் யார் பக்கம் போவீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை லைஃப் பார்ட்னரா? உடனே பதிலை சொல்லிடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க. அதே நேரம் லைஃப் பார்ட்னர்னால் அவங்க வாழ்க்கையே நம்மளோட வாழ வந்திருக்காங்க. அப்போது யாருக்கு ஃபஸ்ட் இடம் கொடுக்கணும்? ஃப்ரெண்டா லைஃப் பார்ட்னரா? இல்லை 2 பேருமே ஒப்பிடுறது தப்பா? இதுக்கு உங்கள் ஆன்சர் என்னென்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்கள் ஆன்சர் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. வாங்க, இதுதான் இன்றைய ஃபைண்ட் அவுட். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? நம்ம வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ முக்கியமானவங்க ஆகுறாங்கன்னே நமக்கே தெரியாது. ஏன்னா ஸ்கூலில் சும்மா பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் அப்புறம் டெய்லியும் பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிடுவோம், வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கிற ஃப்ரெண்டாக ஆகிடுவாங்க. நம்ம வீட்டில் சொல்ல முடியாத விஷயத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லுவோம். நமக்கு பிரச்சனைனா என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்ம முகத்தை பார்த்தாலே டே நீ சரியில்லை என்னாச்சு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. சில நேரம் நம்ம எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ லைஃப் பார்ட்னர் என்ன சும்மாவா? அவங்க ஒன்றும் நம்ம கூட சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் வரல. அவங்களோட வாழ்க்கையவே நம்மளோட சேர்ந்து வாழ வராங்க. நம்ம சந்தோஷம், நம்ம கஷ்டம், நம்ம வெற்றி, நம்ம தோல்வி எல்லாத்தையும் நம்ம கூட தான் பகிர்ந்துக்கிறாங்க. அதனால தான் ஃப்ரெண்டை லைஃப் பார்ட்னர் கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. உண்மையிலே 2 பேருக்குமே 2 விதமான இடம் இருக்கலாம். உண்மையான பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பிரச்சனை ஃப்ரெண்டு முக்கியமா லைஃப் பார்ட்னர் முக்கியமானு கேட்குறதுல இல்லை. பிரச்சனை எப்போ வருதுன்னா, ஒருத்தருக்காக இன்னொருத்தரை நம்ம விட்டு கொடுக்கும்போது தான் இனிமேல் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாது, அவங்களோட வெளியே போகக்கூடாது, எனக்கு தான் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தூரமாக போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்கள் லைஃப் பார்ட்னரை விட்டுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு கேட்டால் அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நல்ல லைஃப் பார்ட்னரும் நம்மக்கிட்ட இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்மக்கிட்டேருந்து பிரிக்க நினைக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். சில நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட டைம் கண்டிப்பாக தேவைப்படும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு நம்மளோட டைம் தேவைப்படும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் யார் உண்மையாக நம்ம பக்கம் இருக்காங்கன்னு புரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். உறவுகளுக்குள்ளே போட்டி வைக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான இடத்த கொடுத்துட்டா யாரையும் இழக்க வேண்டிய அவசியமே இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம், வாழ்க்கையில் யார் முக்கியம்னு முடிவு பண்ணுறதை விட யாரை இழந்துடக்கூடாதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் முக்கியம். ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷத்தில் மட்டும் இல்லை, நம்ம கஷ்டத்துலேயும் நம்ம பக்கம் நிற்கிறவங்க அவங்களோட வேல்யூவை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் யார்? ஃப்ரெண்டா லைஃப் பார்ட்னரா? உண்மையான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபைண்ட் அவுட். அடுத்தது என்னென்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கியூரியஸ்.